ஒரு போட்டோல இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை எப்படி வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஜெமினி ஆப் மூலியமாக எப்படி வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். ஜெமினி ஆப்பை பிளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்து சைன் அப் பண்ணிடுங்க. சைன் அப் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஜெமினி ஆப்போட இந்த ஹோம் பேஜ் இப்படி தான் வந்துருக்கும். இதில் வந்து கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கேலரி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இமேஜில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களோட கேலரிலேருந்து செலக்ட் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணணும். நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் இமேஜ் இன் ஒயிட் கலர் அப்படின்ற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு க்ரீன் கலர் வேணும்னா க்ரீன் கலராக போட்டுக்கலாம். இல்லை பேக் சைடில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நேச்சுரலாக இருக்கிற மாதிரினா நேச்சுரலாக இருக்கிற மாதிரி போடலாம். பேக் சைடில் பீச் இருக்கிற மாதிரினா பீச் இருக்கிற மாதிரி போடலாம். உங்களுக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணணும். ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இப்படி தான். இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிட்டு கீழே சென்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துரும். நான் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்து சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது டேரெக்டாக உங்களோட கேலரியில் பார்த்தீங்கன்னா வந்து சேவ் ஆகிடும். நீங்கள் கேலரியில் செக் பண்ணி பார்த்துக்கலாம், அங்கே சேவ் ஆகிருக்கும். இப்போ இந்த வீடியோ மூலியமாக ஜெமினியில் எப்படி நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.